வணக்கங்கள் தாத்தா. இரவு நேரத்திலே அமைதியாக பேசலாம் என்று எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்களா தாத்தா? செல்வங்களே, எனக்கு இந்த நேரத்தை விட்டால் பகல் நேரங்களிலே நல்ல அமைதியான சூழ்நிலை கிடைப்பதில்லை. அதனால் இந்நேரத்திற்கு உங்களிடம் பேசுகிறேன். வணக்கங்கள். பாருங்கள் என் செல்வங்களே, பசாசின் சாத்தானின் செயல்களை பாருங்கள். மனிதர்களுடைய உள்ளங்களிலே இந்த பசாசு இடம் பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் என்னென்ன அட்டுழியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதை பார்த்தீர்களா? நாட்டிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கடவுளின் மக்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா? இந்த நாட்டிலே அமைதி இல்லாமல் இருக்கிறது, போர் நடக்கிறது, எத்தனையோ அப்பாவிகள் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் படைத்த படைப்புகள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் செய்வது யார்? சாத்தான். அவர்களெல்லாம் இந்த நாட்டுத் தலைவர்கள் எல்லாருமே இறைவனின் மக்கள். ஆனால் இந்த பசாசு அவர்களுடைய அவர்களில் நுழைந்து கொண்டு என்னென்னவோ அட்டகாசம், ஆயில் என்ற பெயரில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி மக்கள் எல்லாரும் துன்பத்தில் அழைத்து கொண்டிருக்கிறது அந்த பசாசு. பாருங்கள், அன்று இறைவன் அனைத்தையும் படைத்து அனுபவி ராஜா அனுபவி, நான் படித்தது எல்லாம் உங்களுக்காக படித்திருக்கிறேன், அவைகள் அனைத்தையும் நீங்கள் உண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று படித்தார். அதை இந்த பசாசினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த ஆதாம் ஏவாளை படைத்து அவர் பெரிய பூங்காவனத்திலே சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்னார். அவர் ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோடு, ஏதோ ஒரு காரணத்தோடு இந்த பழத்தை சாப்பிடாதீர்கள் என்று ஒரு கட்டளையிட்டார். அதை தெரிந்து கொண்டு இந்த சாத்தான் அவர்களிடம் போய், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆகிடுவோங்க, அதுக்கு தான் அந்த கடவுள் வைத்தியத்தில் பண்ணின்னு உங்களை இதை சாப்பிடாதீங்கோ, ஏன்னா அதை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆகிடுவீங்கோ. இந்த சாத்தான் அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் சாப்பிடுங்கோ சொல்லிட்டு அவங்க மனசில் கடவுளுக்கு விரோதமாக நடக்கும்படி செய்து விட்டது. பாருங்கள், அங்கேயும் இந்த சாத்தான் பிசாசு அவர்களிடம் நுழைந்து இந்த கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வைத்தது. இப்போதும் அப்படித்தான் நாட்டுக்குள்ளே உலகத்திலே மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களே, இவர்களை துன்பத்தில் ஆழ்த்த வேண்டும் என்று இந்த சைத்தான் இந்த நாட்டு தலைவர்களுடைய உள்ளங்களில் நுழைந்து எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்து அவர்களுக்குள்ளே ஒரு சண்டையை ஏற்படுத்தி மக்களுக்கு எவ்வளோ தொந்தரவு, மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட வைத்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா? இதை அறிந்து தான் கடவுள் தன் மகனையே அனுப்பினார் இந்த உலகத்திற்கு.
போ மகனே, போயிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ அவங்களுக்கு தேவை நன்மையை செய் என்று அனுப்பினார். அதை தெரிந்து திருப்ப அந்த பசாசு இவரையும் கடவுளுடைய மகனாக எப்போ மனிதனாக வந்து விட்டாரோ அப்போது சரி இவர்கிட்ட நாளாக நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசு கிறிஸ்துவையே சாகடித்து விட்டது. இயேசு கிறிஸ்துவையே சாகடித்து விட்டது. அப்புறம் அவர் வந்த காரியத்தை அவர் விடவில்லை. நமக்காக நமது நமது தவறுகளுக்காக பாவங்களுக்காக அவரும் தன் உயிரை கொடுத்து விட்டார். நமக்காக அவருடைய உயிரை கொடுத்து நம்மை நமது செய்யும் பாவங்களை க்காக அவர் பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் கடவுளிடம் தன் உயிரை கொடுத்து விட்டார். அப்படி அதனால் இது எல்லாம் சாத்தானின் வேலைகள். நாம் இந்த உலகத்தில் என்ன தவறு செய்தாலும் அதற்கு பரிகாரமாக இறைவன் தன் உடலையே தன் உயிரையே கொடுத்து விட்டார். நீங்கள் கவலைப்படாதீர்கள். நாம் எந்த தவறையும் செய்யவில்லை. நமது பாவங்களுக்காக இறைவன் தன் உயிரை கொடுத்து நம்மளை பத்திரப்படுத்தி விட்டு போய்விட்டார். நாம் செய்யும் தவறுகள் அனைத்துமே நம்மை அறியாமல் நடக்கின்ற செயல்களாகத்தான் இருக்கிறது. தெரியாமல் செய்த தவறுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இனிமேலாவது தெரிந்துவிட்ட பிறகு நீங்கள் தவறு செய்யாதீர்கள், தப்பு செய்யாதீர்கள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவருக்கு உதவி செய்யுங்கள், ஒருவரை பார்த்து ஒருவர் மனதார பேசுங்கள். நமக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் மறந்துவிட்டு ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக இருங்கள். சொல்லுவாங்களே, எந்த தவறையும் நம்மை அறியாமல் நாம் எது செய்துவிட்டால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். ஆனால் நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் செய்தால் அதற்கு தண்டனை கண்டிப்பாக இருக்கும். உப்பு சாப்பிட்டவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். ஆனால் தெரிந்தும் தவறு செய்தால் நாம் தண்டனைக்குள்ளாகவும். அதை அறிந்து நாம் எந்த தவறையும் பாவத்தையும் செய்யாமல் இருக்க முயல்வோம். இது இந்த தபசு காலத்திலே தாத்தா உங்களுக்கு சொல்லும் செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே செல்வங்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.